தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில் சேருமா, தனி கூட்டணி அமைத்து போட்டியா, தனித்து போட்டியா என்ற கேள்விகளுக்கு விஜய் தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் கூட்டணி என்றே தமிழக வெற்றி கழகம் சார்பில் பதிலளிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் கொங்கு மண்டலத்தை தொடர்ந்து தெற்கு, வடக்கு, மத்திய மண்டல அளவிலான பூத் கமிட்டி முகவர்கள் பயிற்சி பட்டறை கூட்டங்கள் நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளார். இதில் ஜூன் மாதத்தில் வடக்கு மண்டல பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டத்தை நடத்த விஜய் முடிவு செய்துள்ளார். இதற்கான இடம் கடலூர் அல்லது வேலூராக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பணிகளை டிவிகே தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா செய்து வருகிறார். அதே நேரத்தில் கட்சியின் கட்டமைப்பு பணிகளை மேம்படுத்த மாநில அளவிலும் மண்டல அளவிலும் பலமானவர்களை நியமிக்க விஜய் முடிவு செய்துள்ளார். மாநில பொறுப்புகள், மண்டல பொறுப்புகள் யார் யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது பற்றிய பரிந்துரை பட்டியலை டிவிகேவின் அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி தயாரித்து விஜயிடம் ஒப்படைத்து இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி ஆலோசனைப்படிதான் ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன் ஆகியோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து தற்போது மாநில பொறுப்புகளில் உள்ளனர். தற்போது புதியவர் ஒருவரையும் கட்சியில் சேர்த்து மாநில பொறுப்பு வழங்க ஜான் ஆரோக்கியசாமி பச்சை கொடி காட்டியுள்ளார். அந்த புதியவர் பெயர் கேஜி அருண்ராஜ். இவர் டிவிகே தலைவர் விஜய்க்கு நெருக்கமானவர். இந்திய வருமானத்துறை கூடுதல் ஆணையராக பணியாற்றி வந்த அருண்ராஜ் கடந்த ஆண்டு விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போதே அவருக்கு ஆலோசனை வழங்கும் குழுவில் இருந்தார் என்றும் விஜயுடன் அடிக்கடி தொடர்பில் இருப்பார் என்றும் தகவல்கள் பரவின. இந்நிலையில் வருமான வரித்துறை கூடுதல் ஆணையராக பணியாற்றி வந்த அருண்ராஜ் தமது பதவியை சில வாரங்களுக்கு முன்பு ராஜினாமா செய்தார். அவர் அனுப்பிய ராஜினாமா கடிதத்தை ஏற்ற மத்திய நிதியமைச்சகம் அவரை பணியிலிருந்து விடுவித்துள்ளது. இந்த கடிதம் சமூக வலைதளங்களில் பரவியுள்ளது. மத்திய அரசின் பணியை ராஜினாமா செய்துள்ள அருண்ராஜ் விரைவில் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என்ற செய்திகள் வெளியாகியுள்ளன. அவருக்கு ஒட்டுமொத்த கட்சியின் கட்டமைப்பு பணிகளை நிர்வகிக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. தற்போதைய பொதுச் செயலாளர் என் ஆனந்துக்கு அனைத்து வகையிலும் அருண்ராஜ் உதவிகரமாக இருப்பார் என்றும் பேசப்படுகிறது. முன்னாள் IRS அதிகாரியான அருண்ராஜ் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர். அருண்ராஜ் சேலத்தை சேர்ந்த மருத்துவர். பிறகு 2009 IRS வருமான வரித்துறை அதிகாரியாக சென்னையில் பணியை தொடங்கினார். 2016 டிசம்பரில் கான்ட்ராக்டர் சேகர் ரெட்டியின் கூட்டாளியிடம் ரெய்டு நடத்தி ரூபாய் 70 கோடி ரொக்கம் கைப்பற்றி பாராட்டு பெற்றவர். தமிழ்நாட்டில் வருமான வரித்துறை இணை ஆணையராக பதவி வகித்த அருண்ராஜ் 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் ஆணையத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டார். பீகாரில் வருமான வரித்துறை கூடுதல் ஆணையராக பணியாற்றி வந்த அருண்ராஜ் விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பித்திருந்தார். மத்திய அரசு பணி அதிகாரி என்பதால் இவரது விருப்ப ஓய்வுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். பெரும்பான்மையான கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த அருண்ராஜுக்கு தொழிலதிபர்கள் தொடர்புகள் அதிகம் உள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் சேலம் மாவட்டத்தில் இவர் போட்டியிட வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும் டிவிகேவின் கொங்கு முகமாக அருண்ராஜ் செயல்படுவார் என்றும் பேச்சுக்கள் எழுந்துள்ளன. சட்டசபை தேர்தல் நெருங்கி வருவதால் டிவிகேவில் சேர பலர் முயற்சி செய்து வருகின்றனர். அவர்களின் நோக்கம், பின்னணி, தனித்திறமை உள்ளிட்டவை பற்றி அறிந்த பிறகே தேர்வு செய்து கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று விஜய் உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் IPS அதிகாரி அண்ணாமலை பாஜக தேசிய குழு உறுப்பினராகவும் முன்னாள் IAS அதிகாரி சசிகாந்த் செந்தில் திருவள்ளூர் தொகுதி MPயாகவும் உள்ளனர். அந்த வரிசையில் முன்னாள் IRS அதிகாரி அருண்ராஜும் தமிழக வெற்றி கழகத்தில் தனி முத்திரை பதிப்பார் என்று அரசியல் விமர்சகர்கள் கணித்துள்ளனர்.